ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீட்லயே எப்படி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஷிஷ்வாங் நூடுல்ஸ் செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊற்றி எண்ணெய் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா அகலமான பாத்திரமா எடுத்துக்கோங்க. தண்ணி கொதிச்ச பிறகு அது கூடவே நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கடையில் நூடுல்ஸ்னு கேட்டிங்கனாவே தனியாக பேக்கெட் கொடுக்குங்க. 2 பீஸ் வருங்க, நான் ஒரு பீஸ் போட்டிருக்கேன். நூடுல்ஸ் நல்லா 80% வெந்த பிறகு அதை வடிகட்டி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்துல கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கேரட் பீன்ஸ் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எண்ணெயிலே ஃப்ரை ஆகட்டுங்க. என்கிட்ட நூடுல்ஸ் பேன் இருந்தாலும் நான் அது யூஸ் பண்றேங்க. உங்ககிட்ட நூடுல்ஸ் பேன் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ நார்மல் வடச்சட்டி இல்லை தவா இதுலனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கேரட் பீன்ஸ் நல்லா எண்ணெயிலே ஃப்ரை ஆகட்டுங்க. நீங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆன பிறகு நூடுல்ஸ் நீங்க வேக வச்சு தனியாக எடுத்து வச்சிருக்க நூடுல்ஸ் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் சேர்க்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி கேரட் பீன்ஸ் நூடுல்ஸ் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகட்டுங்க. நல்லா அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க. எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆன பிறகு அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் சேர்த்த பிறகு இதுவும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகட்டுங்க. அது கூடவே நல்லா மிக்ஸ் ஆன பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் செஷ்வாங் பவுடர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப வேணாங்க, எனக்கு காரமாக இருக்குங்க. ஸோ மைல்டாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் கடையிலேயே செஷ்வாங் பவுடர்னு கேட்டிங்கனாவே கிடைக்குங்க. ஸோ செஷ்வாங் பவுடர் வாங்கி இந்த மாதிரி நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க வேணாங்க, கொஞ்சம் ஸ்பைசியாக தான் இருக்கும். ஸோ ஸ்பைசி பிடிக்குன்றவங்க இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும், சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைசி வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்றா அந்த ஃப்ரைங் பேன்லேயே மிக்ஸ் ஆகட்டுங்க. நீங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வடச்சட்டி இருக்கு அப்படின்னா கூட நீங்க அகலமான வடச்சட்டியில கூட செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணோட ஒண்ணு மிக்ஸ் ஆயிட்டே வந்துட்டே இருக்கட்டுங்க. நீங்க நூடுல்ஸ் 80% வேக வச்சு எடுத்துட்டீங்கன்னா, பாக்கி 20% இதுலயே நீங்க நல்லா ஃப்ரை பண்ணிட்டே வரதுல அது வெந்துருங்க. அவ்வளோதாங்க. வீட்லயே ஈஸியா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஷெஸ்வாங் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்க வீட்ல இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஷெஸ்வாங் நூடுல்ஸ் செஞ்சு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம தெரியப்படுத்துங்க. தேங்க் யூ.